காங்கிரஸ் கட்சி வரும் தேர்தலில் திமுகவுடன் இருக்குமா இல்லையா என்று தெரியாது என தமிழிசை சவுந்தரராஜன் கூறியிருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேசிய ஜனநாயக கூட்டணி பலமாக இருக்கிறது, திமுக கூட்டணி கட்சிகள் பலமாக இருக்கிற மாதிரி பலவீனமாக இருக்கிறது என்று விமர்சித்தார். அவதூறு சாபம். ஆமா, நீங்க அவதூறு செய்து கொண்டிருந்தால் அவதூறாதான் சொல்லுவார் அவர். அமித்ஷா அவர்கள் இன்னைக்கு அமித்ஷா அவர்களை பார்த்து அரண்டு இருக்கிறார்கள். எப்ப பார்த்தாலும் அமித்ஷா, உதயநிதி பேசினாலும் அமித்ஷா, முதலமைச்சர் பேசினாலும் அமித்ஷா, சேகர் பாபு, அமித்ஷா, அவங்க எல்லாம் அமித்ஷா பார்த்து பயப்படுறாங்க. சேகர் பாபுக்கு எங்களை பார்த்தாலே பயம் வந்துருது, டென்ஷன் ஆயிடுறாரு. எங்களை பார்த்தாலே ஐயோ இவங்கெல்லாம் கோயிலுக்கு வர்றாங்களேன்னு டென்ஷன் ஆயிடுறாரு. அதனால நிச்சயமா ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம். நிச்சயமாக இந்த மகிழ்ச்சியான சூழ்நிலை 2026 தேர்தல் வரையும், தேர்தல் நிறைவடைந்த பிறகும் ஜார்ஜ் கோட்டைக்கு போகும் வரை தொடரும். அதாவது கூட்டணி அமைஞ்சிருச்சேன்னு சொல்றவங்க தான் யதார்த்தமாக அதிகாரப்பூர்வமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற கட்சிகள் இன்று நாங்க கூட்டணி வைத்திருக்கிறோம். உட்கட்சி லெவலில் நான் கேட்கிறேன், காங்கிரஸ்ல என்ன முழுமை அடைஞ்சிருக்கா? முழுமை அடைஞ்சிருக்க மாதிரி இருந்து மாணிக் தாக்கூர் எங்க இருக்கிறாரு, சகோதரி ஜோதிமணி எங்க இருக்கிறாங்க, செல்வ பெருந்தகை எங்க இருக்கிறாரு? அதே பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு இல்ல. நாங்க வெளியே முழுமையா தெரிஞ்சா கூட அது தெரியுது. இங்க அப்படி இல்லை, தெரியாம உள்ளுக்குள்ள புழுங்கி கொண்டே இருக்கிறார்கள். காங்கிரஸ் இப்ப திமுக கூட இருக்குமா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அண்ணன் திருமாவளவன் உள்ள இருக்காரான்னு தெரியாது. நாங்க யார் இருக்கிறோமோ அது தெரியுது. அதனால நிச்சயமாக நாங்கள் பலமாக இருக்கிறோம், அவங்க பலமாக இருக்கிற மாதிரி பலவீனமாக இருக்கிறார்கள் என்பதுதான் எனது கருத்து. அதனால தான் எப்ப பார்த்தாலும் அமித்ஷாவே ஞாபகத்துக்கு வந்துட்டு இருக்காரு.